வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நான் இன்னைக்கு பேச வந்திருக்கிற தலைப்பு தெய்வீக புதையல் அப்படிங்கிற தலைப்புல பேச வந்திருக்கிறேன். ஒரு குழந்தை ஒரு தாயோட வயிற்றுல உருவாகும் பொழுதே, கருவாக உருவாகும் பொழுதே அது தனது பெற்றோரோட பதிவுகளையும் மற்றும் அவர்களது முன்னோர்களது பதிவுகளையும் பெற்றுக்கொள்கிறது. அதை போலவே ஒவ்வொரு தாவரத்தின் விதையிலும் அத்தாவரத்தின் தன்மைகளும் குணங்களும் பதிவாக இருக்கின்றது. அந்த விதையானது வளர்ந்து செடியாக வளரும் பொழுது அந்த தாவரத்தின் குணங்களும் தன்மைகளும் ஒவ்வொன்றாக பிரதிபலிக்கிறது. அதை போலவே இறைநிலை, உயிர், மனம் என்ற 3 மறைபொருள்களின் மகா இருப்பிடமாக இருப்பது கருமையமே மகா இருப்பிடமாக இருக்கிறது. இந்த கருமையத்தை தான் நமது தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்கள் மனித இனத்துக்கு கிடைத்த தெய்வீக புதையல் என்று குறிப்பிடுகிறார். மேலும் இந்த கருமையமே பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றலினுடைய நீதிமன்றம் என்றும் குறிப்பிடுகிறார். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிர்களும் தனித்தனியாக இருந்தாலும் இந்த உயிர்களை ஒரே இணைப்புல வச்சிருக்கிறது இந்த கருமையமே. இந்த கருமையத்தின் தன்மைக்கேற்ப ஒருவரது வாழ்க்கையில் பலவிதமான சிறப்புகளும் தாழ்வுகளும் ஏற்படுகிறது. எனவே இந்த கருமையத்தை தூய்மையாக வைப்பதில் அனைவரும் விழிப்புணர்வுடன் செயலாற்ற வேண்டும். இந்த கருமையமே ஒருவரது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கெல்லாம் உற்பத்தி கூடமாகவும் கருத்தொடராக வந்த பதிவுகளுக்கெல்லாம் களஞ்சியமாகவும் இருக்கிறது. ஆகையால் தான் இந்த கருமையத்தின் மதிப்பை உணர்வதோடு அதன் பெருமையை தெரிந்து கொண்டு அதை காக்கவும் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். பிறவிகள் பலவற்றிற்கும் பின்னால் வரக்கூடிய பல பிறவிகள் பலவற்றிற்கும் காரணமாக அமைவதும் இந்த கருமையமே ஆகும். இந்த கருமையத்தை வளமாக வைத்துக் கொள்வதன் மூலம் நமது வாழ்க்கை சிறப்படைகிறது. வாழ்வில் அமைதி, இன்பம், பேரின்ப நிலையை அடைவதற்கும் வாழ்வின் முழுமை பேறு நிலையை அடைவதற்கும் இந்த கருமைய தூய்மையே முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த கருமையத்தை நாம கண்களால் காணவும் முடியாது, கருவிகளால் அளவிடவும் முடியாது. இந்த கருமையத்தை களங்கப்படுத்தக்கூடிய செயல்களாக நமது வேதாத்திரி மகரிஷி குறிப்பிடுபவை நிறைவு பெறாத ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம், மனம், பேச்சு, இடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்துதல், மற்ற உயிர் சுதந்திரம், வாழும் உரிமை பறித்தல் மற்றும் மற்ற உயிர்களின் வாழும் உரிமை பறித்தல், நெஞ்சம் என்ற குரலில் அவர்கள் நம்மளுடைய கருமையத்தை களங்கப்படுத்தக்கூடிய செயல்களை குறிப்பிடுகிறார். மற்றும் கருமையத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய செயல்களாக பிராயச்சித்தம், உணர்ந்து திருத்துதல், பழிச்செயல் பதிவு முறிவு அல்லது சமன் செய்தல் என்று குறிப்பிடுகிறார். பிராயச்சித்தம் அப்படின்னு பார்க்கும்போது நாம ஒருவருக்கு ஏதாவது தவறு இழைத்து விட்டோம்னா அந்த தவறுக்காக நம்ம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அது நமக்கு பிராயச்சித்தமா வந்து அமையுது. உணர்ந்து திருத்துதல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்ம யாருக்காவது தவறு செய்யும் போது அந்த கருமையத்துல பதிவுகள் ஏற்பட்டு போகிறது. அந்த பதிவுகளை நம்ம அழிக்கிறதுக்காக அவங்களுக்கு நம்மளால முடிந்த உதவிகளை செய்யும் போது அந்த பதிவுகள் அழிஞ்சு போயிருது. இதே வழிச்செயல் பதிவு முறிவு அப்படின்னாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா, அகநோக்கு பயிற்சியின் மூலம் நம்மளுடைய மனதை உயிரில் ஒடுங்கச் செய்து ஆன்ம உணர்வு பெற செய்ய வேண்டும். அவ்வாறு ஆன்ம உணர்வு பெற செய்யும் பொழுது இறை உணர்வும் உயிர் உணர்வும் நமக்கு கிடைக்கிறது. இறை உணர்வும் உயிர் உணர்வும் கிடைக்கும் போது உயிர்கள் அனைத்திடத்திலும் இயற்கையாகவே அன்பு மலர்கின்றது. இந்த அன்பே கருமையத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய செயல்களில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. இந்த உலகில் நாம் வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டவர்கள். இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். இந்த வாழ்வு நமக்கு அர்த்தமுள்ள வாழ்வாகவும் பிறருக்கு உதவுகின்ற வாழ்வாகவும் அமைய வேண்டும். அதே சமயத்தில் இறைநிலைக்கு உகந்த வாழ்வாகவும் அமைய வேண்டும். அவ்வாறு இருப்பதற்காக நாம் மற்ற உயிர்களிடத்தில் கொள்ளும் அன்பே நமது வாழ்க்கையை சிறப்பானதாக அமைகிறது. ஆனால் இன்றைய அவசர உலகில், பொருள் தேடும் அவசர உலகில் நம்மளுடைய வாழ்க்கை தன்னலப்போக்குடன் வாழ்கின்றோம். இதனால் மற்றவர்களது மகிழ்ச்சி, அமைதியை குலைத்து அதில் மகிழ்ச்சி கொள்கின்றனர். மற்றவர்களிடம் கடுகடு முகத்துடன் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு பகை உணர்வுடன் வாழ்கின்றனர். இதனால் எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சந்தேக பார்வையுடன் வாழ்க்கையில் எந்த விதமான பிடிப்பும் இன்றி அவநம்பிக்கையுடன் வாழ்கின்றோம். நமக்கு ஆறுதல் கிடைக்காதா என்று இந்த உலகத்தில் ஆறுதலுக்காக நாம் தேடி அலைகின்றோம். இதன் மூலம் நமக்கு நம்மிடத்தில் யாரும் அன்பு செய்யவில்லையே என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து தனக்கு அன்பை கூட பெற தகுதி இல்லை என்ற தாழ்வு மனப்பான்மையுடன் உழன்று திரிகின்றோம். ஆனால் இந்த அன்பை பெறுவதற்காக நாம் முயற்சிப்பதை விட அன்பை நாம் பிறருக்கு கொடுக்க உழைக்க வேண்டும்.
அவ்வாறு நாம் மற்றவர்களிடம் அன்பு செலுத்தும் போதுதான் அந்த அன்பு நம்மளிடம் கிடைக்கிறது. எனவேதான் பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். நாம் அன்பை கொடுக்கும் மன்னிப்பதன் மூலமே மன்னிப்பை பெறுகிறோம். நம்ம விவேகானந்தர் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னாக்கா, அன்பு இல்லாத மனமே பயப்படுகிறது, அன்பு கொண்ட மனம் யாரை பற்றியும் எதை பற்றியும் பயப்படுவதில்லை என்ற விவேகானந்தரின் சிந்தனை வரிகளை முன்னிறுத்தி அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவோமாக. மற்றும் இந்த கருமைய பதிவில் ஏற்படும் பதிவுகளே நம்மளோட வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு காரணமாக அமைவதால் இந்த கருமையத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதில் முக்கியமான பங்காற்ற வேண்டும். இந்த கருமையத்தையே ஆன்மா என்றும் குறிப்பிடுகிறார். இந்த கருமையத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வதன் மூலம் நம்மளோட வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் பெற்று வாழ்வில் சிறப்பாக வாழ முடிகிறது. இந்த உண்மையை தெரிந்து கொண்டும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கின்றது. இந்த மனதோடு ஏற்படக்கூடிய இந்த போராட்டமே நமது வாழ்க்கையையும் முடிக்கின்றது. எத்தனை ஆச்சு? அவ்வளவுதாங்க பேச முடிஞ்சது.